ராசி சக்கரத்தில் 5வது ராசியாகவும் சூரிய பகவான ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க பல காலகட்டங்களாகவே பலவிதமான சோதனையை அனுபவிச்சிருப்பீங்க. கடனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க. உங்களுக்கு எதனால் கடன் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவில் தான் அதிகமாக கடன் உருவாகிருக்கும். அந்த நிலைகள்லாம் இதுக்கு மேலே மாறுமா? உங்களை சுற்றி என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது? கோச்சார அமைப்பின்படி கிரகங்களுடைய மாற்றத்தால் நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்ல போகிறேன். இதுக்கு மேலேயாவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நல்ல செய்தியை தான் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை சிம்மராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த பதிவில் சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர தாய்க்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. முதல்ல சிம்மராசி யார், அவங்களுடைய பொதுவான குணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்களா, ஐயோ அவன் கோவக்காரன்பா, அவன்கிட்ட நெருங்கி பழகிறதே பயமாக இருக்குது. எப்போ எப்படி நடந்துப்பான்னு தெரியல. நல்லாவே பேசிகிட்டு இருப்பான், டக்குன்னு கோவம் வந்துருச்சுன்னு எடுத்தெறிஞ்சு பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சிம்மராசியை விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசிக்காரங்க கோவக்காரங்க தான். ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உண்மைக்கு எப்பயுமே துணை நிற்பாங்க. பொதுவாக பெரியவங்களாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். எந்த அளவுக்கு கோவம் வருதோ அந்த அளவுக்கு அவன் நல்லவன் அப்படின்னு இந்த இரு விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க, அதே பாலிசியில் தான் இவங்க இருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. கூட்டத்தில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர்த்தில் நம்ம எப்படி தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அதுக்குமா அந்த விஷயத்தை தவிர்த்து நினச்சி நிற்பாங்க. அந்த 10 பேத்தில் மெயினாலாம் ஆளுமைத்தன்மை சூப்பராக உங்களுக்கு இருக்கும். ஒரு டீமு, ஒரு 15-20 டீமை சேர்த்து விட்டீங்க, எல்லாம் சேர்ந்து கும்பலாக வராங்கன்னா இவங்க தனித்து வெற்றி பெற்று தன்னை முன்னிறுத்தி எல்லா பலனும் பெறுவாங்க. வழி நடத்தவும் செய்வாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும். சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவோ அதே போல் அந்த 10 பேருக்குள்ளே இவங்க ராஜாவாக தான் இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பழகிற விதத்தை பார்த்தா பயமாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்கக்கிட்ட மைனஸ்ன்னு சொன்னால் அந்த கோவம் தான், ப்ளஸ்ன்னு சொன்னாலும் அந்த கோவம் தான். எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு மட்டும் கோவப்பட்டுட்டா அது ப்ளஸ்ஸு, எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது மைனஸ்ஸு. இவங்க அந்த ரகம்தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோவப்படுவாங்க. இந்த கோவத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு விரதம் இருந்துட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. தேவையில்லாத விஷயத்த குழப்பிக்காதீங்க. கோவத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறது, அதே பழகிருச்சு, எதுக்கெடுத்தாலும் கோவம் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. உங்களை நீங்கள் தான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அது என்ன, நம்ம கண்ட்ரோலாக வைக்கலைன்னா அப்போ யார் தான் கண்ட்ரோலாக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்கள்கிட்ட வரணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கும். அதே நீடிக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் மற்ற ராசிக்காரங்களுக்காக பாருங்கள், எப்பயும் சுற்றி ஒரு 10-15 பேர் கூட்டமாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும், நம்மளை சுற்றி 4 பேர் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். சடார்னு மூஞ்ச காட்டாதீங்க. மற்றவங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே அந்த கோவம் வர டைமில்
உங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிலை தெரியாமல் போகிறனால தான் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியாதுல்ல, அதனால் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க. மேலும் இந்த சிம்மராசிக்காரங்களை ரொம்ப சுயநலவாதி, மற்றவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டான், அறுத்த கைக்கு ஒரு சின்னாம்பு கூட வைக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். அவங்க உதவின்னு கேட்டால் முன்னாடி நின்று தான் உயிரை கொடுத்து கூட செய்வாங்க. அது யாருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆக முடியாது. ஏன்னா இவங்க ரொம்ப யோசித்து பல ஆண்டுகள் கழித்து தான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அறிவாளியும் கூட இவங்க. இவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இவங்களா விருப்பப்பட்டாங்கன்னா சிரிப்பாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லை. மற்றபடி இவங்க ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, மற்றவங்களை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளால் 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த கோவம் தான் அடிக்கடி வந்து கெட்ட பேரை உருவாக்கி விட்டுட்டு போயிடுது. மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்ல லிஸ்ட்டில், நல்ல ராசியில் இந்த சிம்ம ராசி ஒன்று. இப்படிப்பட்ட அன்பு நேயர்கள் சில பல காலமாகவே முக்கியமாக மருத்துவ செலவுக்கு அதிக செலவு பண்ணியிருப்பீங்க. ஏன் செலவு பண்ணுறேன், எதுக்கு செலவு பண்ணுறேன், நல்லாவே இருக்கேன் ஆனால் மருத்துவ செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. கவலையே படாதீங்க. உங்கள் குலதெய்வம் யாருன்னு பார்த்துட்டு மாதத்துக்கு ஒரு டைம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே சமயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, தேவையில்லாத யோசனைகளை தவிர்த்துக்கோங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சாவே நமக்கு பாதி நோய்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. ஸோ வாங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் துணிஞ்சவங்க. எப்படி தான் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ தைரியம் வருதுன்னு தெரியல. எல்லாத்தையும் துணிஞ்சு செய்யறான். அதில் வெற்றியோ தோல்வியோ அதையெல்லாம் பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு தான் இவங்க இருப்பாங்க, நடந்துக்குவாங்க. ஆமான்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லி பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் விஷயத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்களை இவ்வளோ நாளாக முட்டாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வெளிப்படும். அதாவது உங்கள்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்களை பற்றி அவதூறு மற்றவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்தியா, அவங்கள பற்றி இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. என்ன கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஆனாலுமே இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டோமே சாமி, இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட நம்ம எந்த ஒரு சவகாசமும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அதனால் உங்கள் கூட இருந்துகிட்டே உங்களுக்கு குழி பறித்தவங்க இந்த காலகட்டத்தில் தென்படுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கோவப்படாமல் இருங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா நீங்கள் கொஞ்ச நாளாகவே பலவிதமான நெருக்கடியை பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே அந்த நெருக்கடி எல்லாமே நீங்கள் போகுது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கூடயே இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய வித பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காங்கள்ல, அந்த நபர் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஒவ்வொன்றா சால்வ் ஆயிரும். உங்களை நம்பி நீங்கள் செஞ்ச பல காரியங்கள் தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம். நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நிறையா பணம் வாங்கி புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்துகிட்ருப்பீங்க. அந்த விஷயங்களையும் தொடங்கியிருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அது தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம். அப்படி தோல்வியில் விடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ முன்னாடி உங்கள்கிட்ட நிற்கும். எப்படி நிற்கும்? சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய நிலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய வகையில் கூட இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அசால்ட்டாக நினைங்க. நீங்கள் ஒரு ஆணித்தரமாக இவங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கள, அவங்க தான் நம்பர் 1 பிளேஸில் இருப்பாங்க. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் அமைதியாக அணுகுங்க, கண்டிப்பாக நல்லது. இல்லைனா உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் விளைவுகளை கொடுத்துரும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. கிரகங்களுடைய சாஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கிரகங்களுடைய அமைப்பு சாதகம் இல்லைன்னா நிறைய பிரச்சனையை நம்ம சந்திப்போம். சாதகமாக இருக்குன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து நிறைய தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அதில் என்ன எடுத்துக்கிட்டோன்னா, ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க.
சம்பளமும் ஏற்றிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சம்பளம் இருந்திருக்காது. குடும்ப செலவுக்கே கரெக்டாக போயிருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பாக்கெட் மணி, ஒரு சேமிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாத நிலையிலே இருந்திருப்பீங்க. தவிச்சிட்டு வந்திருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் மாறும். நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை விடவே அதிகமான வருமானம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எதெல்லாம் தொடறீங்களோ அதெல்லாம் துவங்கும். உங்கள் மனசுக்குள்ளே இப்போ வரைக்கும் இருந்துட்டு வந்த பயம், என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்க போகிறோம், பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அதையவே நினச்சிட்டு பாதி நைட்டை ஃபுல்லாகவே குழப்பத்தோடு இருந்து வந்த நிலைகள் எல்லாமே இப்போ ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய பாதையை கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் முகமே மற்றவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அந்தளவுக்கு மாற்றங்களும் கிரகங்களுடைய சஞ்சார அமைப்போ அமைஞ்சிருக்கு. பேசும்போது மட்டும் நீங்கள் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது வண்டி இல்லைன்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு வண்டி வாங்கணும், சொந்தமாக வீடு இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு நிலம் வாங்குறது அல்லது கட்டின வீட்டை வாங்குறது, புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கவங்களுக்கு அந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். லோன் ஏதாவது எடுத்து புதுசாக ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணலாமா, புதுசாக ஏதாவது தொழில் செஞ்சிட்ருக்கோம் அதுலேயே ஏதாவது கிளை வேறு இடத்துல ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒரு சில விஷயத்தில் ரகசியமாகவே வச்சுக்கோங்க. எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா அதே ஒரு கண்ணூர் மாதிரி போயிடும். அதனால் உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொஞ்ச நாள் மட்டும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட எதையும் சொல்லாதீங்க. தொழில் ரீதியாக பார்த்தோன்னா உதவி, நீங்கள் ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க. பெரிய அளவில் பண வரவுக்கு வழி கேட்டு நிறைய பேர்த்த நாடி இருப்பீங்க. அது எல்லாமே தோல்வியிலே முடிஞ்சிருக்கும். அந்த தோல்வி அதாவது எப்போவோ நடந்திருக்கும், ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி பக்கமாக நடந்திருக்கும். ஒருத்தங்கிட்ட பணம் கேட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வேலை அப்படியே விட்டுருப்பீங்க, கைவிட்டிருப்பீங்க. அது இப்போ நீங்கள் யார்கிட்டலாம் கேட்டிங்களோ அதில் ஒரு சில பேர் திரும்ப ஃபோன் பண்ணி, நீ இந்த மாதிரி பணம் கேட்டிருந்த புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு என்கிட்ட இப்போ இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள்கிட்ட வரப்போகுது. இப்போ வரைக்கும், அதாவது நேற்று வரைக்குமே தடையாக இருந்த எல்லா விஷயமும் இனி நடந்துக்கிட்டே வரும். டக்கு 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 டக்குன்னு நடக்கும். உங்கள் கண்ணை உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மற்றவங்க உதாசனப்படுத்தினவங்க உங்களை ஏளனமாக பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் அவன் வாடகை வீடு தான், கடைசி வரைக்கும் அவன் நடந்து தான் போவான் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய நிலைகள் எல்லாமே மாறப்போகுது. கவனம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை பார்த்து கவனமாக பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். நீங்கள் வேலை ஏதாவது இல்லை, எனக்கு படித்த வேலை இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு நபர் நுழைவாங்க. உங்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த ஒரு நபர் அதிகமாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சரி, இவ்வளோ நாள் கூட போய் பழகிட்டுருக்கோம், நம்ம கூடயே இருக்காங்க, ஆனால் யாருமே நம்மளுக்கு இந்தளவுக்கு உதவி பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ 3வது மனுஷன் ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் அந்த நபர் உங்களுக்கு உதவிகள் நிறைய செய்வாங்க. திடீர்னு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் கையில் பணம் வரும். எப்படி வருது, எந்த வழியில் வருது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் ஏதாவது பெரிய பெரிய முதலீடு செய்கிறீங்கன்னா அதில் அளவு கடந்த நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் காலையில் பார்த்தா காசு இல்லாமல் இருப்பீங்க,
பகலில் அதாவது மதியம் நைட்டு கூட ஏதோ ஒரு வகையில் உங்கள் கைக்கு காசு வந்துடும். அந்த மாதிரி லாபம் சார்ந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. உங்ககிட்ட யார் பாசமாக பேசுகிறாங்க, யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். மனசுக்குள்ளே ஒரு விதமான குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கும். இதனாலேயே நைட்டு நேரத்தில் லேட்டாக தூங்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க போகுது. இதுக்கு மேலே நிம்மதியான தூக்கம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிலையை பார்த்து வியந்து பார்ப்பாங்க. எப்படி ஓவர் நைட்டில் கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் ஸ்டேஜ் வந்து மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கனவாக தான் போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.